ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துலேருந்துங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 8:45 ஆகுது. இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 22675 சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா சோழன் 8 மணிக்கு ஆச்சு, 8:45க்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் வந்து இன்னைக்கு ரீஷெடியூலுங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ரீஷெடியூல் ஆகி 10:15க்கு தான் சென்னை எக்மோர்லேருந்தே கிளம்பும் சொல்லி போட்டிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு எங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ரிசர்வ்டும் பண்ணியிருக்கேன், அன்ரிசர்வ்லையும் போக போகிறோம். அது எப்படின்னா உள்ளே போய் நான் கிளியராக சொல்கிறேன். நான் அன்ரிசர்வ் சீட்டு பிடிக்கணும்ல, வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன லோக்கோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ட்ரெயினில் ஒரு அன்ரிசர்வ் சீட்டை பிடிச்சிருந்தோங்க. இப்போ முக்காயிடுச்சு, கூட்டம் வந்திருக்கா இல்லைன்னு தெரியல. சீட்டை பிடிச்சிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன். நான் போர்ட்லேயே பாருங்கள் 22675 சோழன் எக்ஸ்பிரஸ். இதாங்க சபர்பன் பிளாட்ஃபார்மு. ஸோ ஃபுல்லாக நோட்டி வச்சுருக்காங்க. அது சென்னை எக்மோரோட மெயின் பில்டிங். செம்ம கிராண்டாக வந்துட்டுருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் மும்முரமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இங்கே பிளாட்ஃபார்ம் 9ல் தாங்க நின்றுட்டுருக்கான். ஸோ ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அன்ரிசர்வ்டை பிடிச்சிருவோம். லோக்கலாக ஆல்ரெடி கப்பல் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. நான் அன்ரிசர்வ்டு ரிசர்வ்டுன்னு 2 ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் பிளான் தான். இன்றைக்கி மார்னிங் தான் பிளான் பண்ணேன் நான். ஸோ அன்ரிசர்வ்டில் பார்த்தா இங்கே சென்னை எக்மோர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம்லேருந்து மயிலாடுதுறைக்கு சீட் இருந்துச்சுங்க. 2ஏஸ்லேயும் இருந்துச்சு, ஸ்லீப்பர்லேயுமே சீட் இருந்துச்சு. அதே மேல்மருவத்தூர்லேருந்து மயிலாடுதுறைக்கும் சீட் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேல்மருவத்தூர் திண்டிவனம் ட்ராவல் பண்ணுறவங்களும் அதுக்கப்புறம் சீட் வேக்கண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திண்டிவனம்லேருந்து ரிசர்வேஷன் போட்டுட்டேன் நான். ஸோ இங்கேருந்து திண்டிவனம்க்கு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டேன் நான். ஸோ இங்கேருந்து திண்டிவனம்க்கு அன்ரிசர்வில் போய்ட்டு திண்டிவனமில் பார்த்தீங்கன்னா இறங்கி அப்படியே ரிசர்வேஷனுக்கு வச்சுக்க மாதிரி இல்லான்ற ஒரு ஐடியாவில் தான் போட்டேன் நான். தண்டவாளத்தை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5 and 6 தான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு ட்ரெயின் வருதா, அப்படியே பாருங்கள் அங்கேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. ஸோ இந்த இன்டர்சேஞ்சுக்காக தான் பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் ரொம்ப நாள் அதாவது டிலேயில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அப்பு ட்ரெயின் இந்த இப்போ 6லேயும் டவுன் ட்ரெயின் 5லேயும் வரதெல்லாம் இந்த இன்டர்சேஞ்ச் நடக்குது ட்ரெயினுங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா டிலேஸ் நிறைய ஆகுது இந்த ரூட்டில் ட்ரெயினுங்களுக்கு. இன்றைக்கி நம்ம 22675 சோழன் எக்ஸ்பிரஸை புல் பண்ணுற லோக்கோ இவன் தாங்க. ஒரு ஆஃப் லிங்க் லோக்கோ தான் வந்திருக்கு. துக்லக்காபாத் செட்டோட வேப் 7 சக்கார்னி லைவரி லோக்கோ 39023. இந்த லோக்கோ தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் புல் பண்ணும். எங்கேயும் லோக்கோ செஞ்சு லோக்கோ ரிவர்ஸ் எல்லாம் கிடையாது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுதுங்க. ட்ரெயின் கிளம்ப போகிற நேரம் ஆயாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டாக அன்ரிசர்வில் உட்காந்து ஓட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சூப்பரான ஜேர்னியை சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ வண்டி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. நம்ம இந்த 22675 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:15க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இது டெய்லி ரன் ஆகிற ட்ரெயின் 8 மணிக்கு கிளம்பி 3:15க்கு திருச்சி ரீச் ஆகணும். இப்போ ரீஷெடியூல் பண்ணதுனால 2.25 மணி நேரம் ரேட், அதாவது 10:15க்கு எக்மோர்லேருந்து கிளம்பியிருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு திருச்சி ரீச் ஆகும்னு சொல்லி தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா இப்போவே கூட்டம் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ வீடியோ எடுக்க முடியும்னு கிளியராக தெரியல. திண்டிவனத்துக்கு அப்புறம் ரிசர்வ் பண்ணியிருக்கோமா, ஸோ திண்டிவனத்துக்கு அப்புறம் கிளியராக கவர் பண்ணும். இன்பிட்வீன் எந்த சான்சஸ் எடுக்க முடிஞ்சாலும் எல்லாமே கிளியராக கவர் பண்ணி காட்டுறேன் நான்.
இந்த ஷிஃப்டிங் ரீசனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்னலுக்காக நின்றுட்டுருக்கு. ஸோ சேத்பட்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ வெளியில் வந்து நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஹால்ட் மாம்பழம் ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட் பண்ணுறாங்க அன்ரிசர்வ்டில். சென்னை டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுதுங்க. 10:15க்கு எக்மோர்லேருந்து கிளம்பிச்சு 10:50க்கு தாம்பரம் ரீச் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் ட்ராவல் டைமு. நடுவில் நிறைய இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் ட்ரெயின் ஸ்லோவாக வந்துச்சு. இன்பிட்வீன் மாம்பழம் ஹால்ட்டுமே சரி. இங்கே தாம்பரத்தில் ஹெவியான க்ரௌட் ஏறுங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோர்லேருந்து கண்டினியூ பண்ண முடியாது. சீட்டுக்கு போயிட்டு திண்டிவனம்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டே டைம் டிமாண்டட் ட்ரெயின் நிற்கிறாங்க. ஸோ சென்னை எக்மோர் குருவாயூர். ஸோ அது பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஆரிஜின் ஆகுது கொஞ்ச நாளைக்காக. அவனும் செம்ம டிமாண்ட் வேண்டிய அன்ரிசர்வ்டு மொத்தம் 7 கோச்சுக்கிட்டு இருக்குது. அப்பவும் பார்த்திங்கன்னா ஹெவி டிமாண்டாக போகிறவன் தான் அவன். அன்ரிசர்வ்டு க்ரௌடை பாருங்க. அப்பா அன்ரிசர்வ்டு மட்டும் இல்லை, ரிசர்வேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்துலேருந்து நிறைய பேர் போர்டு ஆகுறாங்க. ஸோ இவ்வளோ க்ரௌடு நிற்கிது பாருங்க. பாய் பிரதர்.
Villupuram, Mayiladuthurai, Tanjavur is arriving on platform number 1. திண்டிவனத்தில் இறங்கியாச்சுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் கோச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி திண்டிவனம்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நம்ம D2 தாங்க சீட்டு புக்காக இருக்குது. ஸோ 2S தான் புக் பண்ணேன். அதில் தான் கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோம் 2 hours 40 minutes டிலேலங்க. ஷெடியூல் வந்து 9:43, டைம் பார்த்தீங்கன்னா 12:23 ட்ரெயின் டாட் 12:23 வந்துருக்கு. ஸோ அன்ரிசர்வ்லேருந்து இறங்கி 2S ரிசர்வேஷன் கோச் வந்தாச்சு. ஸோ இந்த கோச் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுது. 10:40க்கு வர வேண்டிய ட்ரெயின் 2 hours 20 minutes டிலேயில் வந்திருக்கு. அங்கே எவ்வளோக்கு ரீஷெடியூல் ஆச்சோ அந்த ரீஷெடியூல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வருது. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா 2 hours 40 போச்சு. பட் இங்கே ஸ்லாக்கெல்லாம் கவர் பண்ணி 2 hours 20 minutes டிலேயில் விழுப்புரம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறையே ரீச் ஆகிருக்கணும். ஸோ பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரமே வந்திருக்கும். ஸோ லஞ்ச் இங்கே ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் கூகுள் பே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்லை. ஒரு சில பேர் வச்சுருக்காங்க, ஒரு சில பேர் இல்லைன்றாங்க. ஸோ லஞ்ச் வைக்கிறவங்ககிட்ட யாருமே கூகுள் பே ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்லை. ஸோ இதுக்கடுத்து எங்கே கிடைக்குது, இல்லை டேரெக்டாக மயிலாடுதுறையே போய் லஞ்சு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் போய் கண்டினியூ பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2Sன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் போட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அது சோழன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு ஜேர்னி பண்ண சொல்ல இதே 2Sல தான் டிக்கெட் போட்டது, திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும். பட் ஆனால் அது ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சுற்று ஃபுல்லாக பேக்காக ஏறிட்டு எனக்கு வந்து சைடு சீட் தான் கிடச்சிது, விண்டோ சீட் தான் கிடச்சிது. பட் ஆனால் அந்த ஒரு சைடு சீட்லேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துட்டு மேலே எல்லாரும் உட்காந்துட்டு கோச்சரை மூவ் ஆக முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் ஏறிச்சிருக்கீங்க. ஸோ அதனால 2Sல போடக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால கரெக்ட் அவைலபிலிட்டியில் 2Sல போட்டேன். பட் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணது ஒரு வீக் டே தான். அண்ட்ரஸோட ஓரளவுக்கு காலியாக தான் இருந்துச்சு. ஜாம் பேக் சொல்கிற அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. ஸோ இதுவும் காலியாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா 2S ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ எனக்கு புக்காக இருக்க கோச்சை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டோர் பக்கத்தில் இருக்க ஒரு சைடில் ஒரு சீட்டு தான். ஸோ 2S சிட்டிங்காக இருந்தாலுமே நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்லீப்பரை தான் 2S யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு சைடில் ஒரு சீட்டாக தான் வந்துருக்கு. யாருமே இல்லை, ஃப்ரீயாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அந்த சைடில் ஒரு அந்த கோச்சோட இன்டீரியர் காட்டுற க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இதாங்க 2Sோட இன்டீரியர் இன்னைக்கு. ஸோ எனக்கு புக்காக இருக்க கோச்சு இந்த கோச் தான் சொல்லுதுங்க. ஃபுல்லாக வேக்கண்ட்டாக ஃப்ரீயாக எப்படியாக தான் இருக்குது கோச்சு. வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை 2Sல தான் போட்டாகணும்னு சொல்லியிருப்பேன்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2Sல மட்டும் கரண்ட் அவைலபிள் இருந்துச்சு, ஸ்லீப்பரில் கரண்ட் அவைலபிள் இல்லை. ஏசியில் எல்லா கிளாஸ்லையுமே கரண்ட் அவைலபிள் இருந்துச்சுங்க. 3A இருக்கட்டும், 2A இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஸோ
ஸோ ஸ்லீப்பரில் இல்லாததுனால நான் இதில் போட்டு விட்டேன். பட் ஆனால் இது போட்டு முடிச்சுட்டு ட்ரெயின்குள்ளே வந்து ஏறி உட்காந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் ஒரு கரண்ட் அவைலபிள் வந்துச்சு. அதுக்குள்ளே யாரையும் எங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு வீக்டேனால பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லையுமே கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போல 20-30 அவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட். சேம் அதே 2 hours 20 minutes டெல்லியில் பண்ருட்டியும் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 11:07, டைம் பார்த்தீங்கன்னா 1:27 ஆகுது. இங்கே நிறைய பேர் டீபோர்ட் ஆகிறாங்க. போர்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. ஸோ அந்த லோக்கல் வியாபாரிங்க தான் நிறைய பேர் இங்கே போட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வர சொல்லவே பார்த்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 2S காலியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லேருந்து இது வரைக்கும் டிடி செக்கிங்க்கு வரவே இல்லை. ஸோ 2Sல நார்மலாகவே செக்கிங்க்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் க்ரௌட் இல்லாதனாலுமே செக்கிங்க்கு வரல டிடி. ஒரு லைவரி லோக்கோ, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைரைஸ் பேண்டாவோட இந்த மாதிரி ஒரு கர்வில் வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ ரயில் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச வியூ இது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இன்றைக்கி சூப்பராக அமைஞ்சிருக்கு. சேம் 2 hours 20 minutes டெல்லியில் திருப்பாதிரிப்புடி ரீச் ஆயிருக்குங்க. ஷெடியூல் வந்து 11:27, டைம் பார்த்தீங்கன்னா 1:47 ஆகுது. இங்கே அன்ரிசர்வ்டு க்ரௌடு செம்ம ஏறுதுங்க. ஸோ இந்த ரிசர்வேஷனுக்குமே 2Sக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியான கூட்டம் இங்கே ஏறுது. ஸோ இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நம்ம சென்னை எக்மோர்லேருந்து மயிலாடுதுறை 2Sல டேரெக்டாக புக் பண்ணியிருந்தாலே 145 rupees தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டாக புக் பண்ணதில் எனக்கு மொத்தமே 190 rupees ஆச்சு. ஸோ சென்னையிலேருந்து திண்டிவனம்க்கு அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து 80 rupeesம், திண்டிவனம்லேருந்து ரிசர்வேஷன் வந்து 110 rupeesம். ஸோ 190 rupees ஆச்சு. 45 rupees எக்ஸ்ட்ரா தான். பட் ஆனால் இல்லாத ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக வரல. அன்ரிசர்வில் எவ்வளோ கூட்டம் ஏறுதுன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் ஃப்ரீயாக உட்காந்துட்டே வர முடியாது. ஆல்ரெடி கோச் பேக்கில் தான் இருந்துச்சு. இங்கே இவ்வளோ கூட்டம் ஏறுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2Sல கொஞ்சம் ஃப்ரீயாகவே உட்காந்துக்கிட்டு போகலாம். அவங்க 2 பேரும் ஓடி வந்தாங்கன்னு ட்ரெயினை ஸ்லோ பண்ணார். பட் ஆனால் முடியல, நின்ட்டாங்க 2 பேரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அகைன் மூவ் பண்ணிட்டாங்க. கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். சேம் அதே 2 hours 20 minutes டெல்லியிலங்க. ஷெடியூல் வந்து 11:34, டைம் பார்த்தீங்கன்னா 1:54 ஆகுது. இங்கே கடலூரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பாற்றிப்புலியூர் தான். ஸோ ஈஸி ஆக்சசபிள் பார்த்தீங்கன்னா திருப்பாற்றிப்புலியூர் தான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் இருக்குது, டவுனுக்கு நடுவிலும் இருக்கும் ஸ்டேஷன் அது தான். இந்த போர்ட் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயினாக எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பாற்றிப்புலியூரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு சிதம்பரம் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோட், அங்கே விட இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. ஸோ அதை காட்டுறேன் பாருங்கள். கடலூர் போர்ட் மைச்சூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸுங்க. இவனை பற்றி, இவனோட போட்டோம் இதெல்லாம் பற்றி கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையிலேருந்து திருவாரூர் மீமோ பண்ணியிருப்போம். அதிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடட், எவ்வளோ டிமாண்டட் வண்டின்ட்டு. இது கடலூர்லேருந்து நெய்வேலி வழியாக விருதாச்சலம் போகிற ரூட்டு.
சேம் 2 hours 20 minutes டிலேயில் தாங்க சிதம்பரம் ரீச் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் அன்ரிசர்வ்டில் போர்டு ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒன்று கும்பகோணத்தில் மீட் ஆகும், இல்லை மயிலாடுதுறையில் மீட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம வண்டி டிலே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் மீட் ஆகிருக்குங்க. அந்த சோழனை நின்று எடுத்தாச்சு, இந்த சோழனை நின்று எடுத்தாச்சுங்க. மயிலாடுதுறை அவுட்டர் ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி உண்டான ஹீரோ அந்த பிளாட்ஃபார்ம் 1ல் டெக்கரேஷனோட சூப்பராக நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜேர்னிக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி மயிலாடுதுறை வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை காரைக்குடி இனாகரேஷன் ஜேர்னிக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி லோக்கோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ரெடியாக நின்றுட்டுருக்கு. பார்த்தீங்களா, த ஹீரோ ஆஃப் தி டே மயிலாடுதுறை காரைக்குடி இனாகிரேஷன் பேசஞ்சருங்க. மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20 ஆகுது. 12:50க்கு வர வேண்டிய ட்ரெயின் 3:20க்கு வந்துச்சுங்க. ஸோ அந்த டிலேலாம் கவர் பண்ணி ஸ்லாக்கு கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்ட பிறகு எங்கேயுமே ஸ்லாக் கிடையாது. எல்லாமே டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்காக கொடுத்து வச்சுருக்காங்க.
ஆக்சுவலாக 3:15க்கே திருச்சி ரீச் ஆகிருக்கணும். 3:20 தான் மயிலாடுதுறையே வந்திருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு திருச்சி ரீச் ஆக போகுதுன்னு ரியலாக தெரியல. மயிலாடுதுறை ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக பலன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒர்க் முடியலை. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி சென்னையிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும், அதுவும் ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரெண்ட் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.